அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. ஏக இறைவனுடைய எல்லா வளமும் நலமும் பரக்கத்தும் அருமையான ஒரு ஜும்மாவுடைய நாளிலே நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அந்த ஜும்மாவுடைய சௌபாக்கியத்தை தந்த அருள்வான ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الجمعة حج الفقراء والمساكين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி புனிதமான முஹர்ரம் மாதத்திலே 2வது ஜும்மாவை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும், முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் ஜும்மாவுடைய சிறப்பான இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹுவே எங்களுடைய அனைத்து நோய்களை அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து உனக்கு எப்போது நின்று வணங்கக்கூடிய சாலிஹான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்து ஹஜ்ஜு, உம்ரா, தானம், தர்மம், ஜக்காத்து கண்ணியமான வாழ்க்கையுடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய ஏராளமான சிறப்புகள் நமக்கெல்லாம் கற்றுத்தந்துள்ளார்கள். அதிலே கடல் நுர அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தௌபா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதாவது சுபு தொழுகைக்கு முன்னால் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த தௌபா, அந்த இஸ்திக்ஃபார் நம்ம 3 தடவை சொன்னாலே நம்முடைய கடல் நிறைய அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இஸ்திக்ஃபார் 3 தடவை தான். நம்ம சுபு தொழுகைக்கு எந்திக்கிறது முன்னதாக, பாங்க் சொல்வதற்கு முன்னதாக ஒரு 3 தடவை ஜும்மாவுடைய நாளில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி என்று சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார் 3 தடவை இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போதும், அது ஜும்மா தொழுகையில சிறப்பான ஒரு நன்மை. எப்போதும் நம்ம இந்த வளமையான இந்த இஸ்திக்ஃபாரை ஓதி நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அருள்வானாக. 2வதாக நம்ம நேரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அழகான முறையிலே ரவாஹு அஹ்மது என்று சொல்லக்கூடிய நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, பிரபலமான ஒரு ஹதீஸு. ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய புனிதமான அந்த பள்ளிவாசலுக்காக வேகமாக எழுந்து குளித்து சிறந்த ஆடைகளை அணிந்து அத்திரைகளை பூசி நம்ம வீட்டிலேருந்தே உதவி செஞ்சு முன்னதாக நம்ம என்ன செய்ய பள்ளிக்கு போய் தொழுது நல்ல முறையிலே இஹ்லாஸான தக்வாவான முறையிலே நம்ம எல்லாம் தொழுது வருமையானால் 1 வருஷத்தினுடைய இபாத் செய்த கூலி நமக்கு கிடைக்கும். 1 வருஷத்தில் நோன்பு வைக்கக்கூடிய கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக ரவாஹு அஹ்மது என்ற கித்தாபிலே ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நம்ம ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுவே குர்ஆனில் சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஈமான் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்க. வியாபாரத்தில் விட்டு வேகமாக பள்ளிக்கு செல்லுங்க. நம்ம எல்லாம் அறிவோம்,
அல்லாஹ் ஜல்லஷானு இந்த சிறப்பான ஜும்மாவுலே நாமும் இந்த நன்மைகளாக அறிந்து முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொல்லி பாவங்களை மன்னிக்கப்பட்டு அதிகாலையிலே சீக்கிரமாக எழுந்து நம்ம குளித்து அழகான முறையை நம்ம பள்ளிக்கு சென்று தொழுதோம் என்று சொன்னால் நல்ல முறையிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஒரு வருடம் இபாதத் செய்த நன்மையும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட சிறப்பான அமல் செய்யக்கூடியவங்களா நம்முடைய வெள்ளி ஜும்மாக்களை கவனித்து நம்ம அதிகம் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அறிவானாக. அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மேலும் ஏராளமான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நாம் எல்லாம் அறிவோம். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய 881வது ஹதீஸ். புகாரி ஷரீஃப் வரக்கூடிய அழகான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கின்றார்கள். முதலாவதாக நம்ம பள்ளிக்கு செல்லக்கூடியவங்களுக்கு ஒட்டகம் அறுத்து கொடுத்தார். குர்பான் அறுத்து கொடுக்கப்பட்ட நன்மைகள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான் 1வது நபர்களுக்கு பரிசாக. 2வது பள்ளிக்கு செல்லக்கூடிய அவங்களுக்கு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். 3வது பள்ளிக்கு செல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஆட்டை, நல்ல கொம்புள்ள ஆட்டை அல்லாஹ்வுடைய குர்பான் கொடுத்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த நன்மை வழங்குகிறான். 4வதாக செல்லக்கூடிய நபருக்கு ஈமான்தாரிக்கு ஒரு சேவல் கோழியை அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பான் கொடுத்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். அதே போல் அதை அடுத்து ஒரு முட்டை நமக்கு குர்பான் கொடுத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புகாரி ஷரீஃபில் 881வது ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸ். நம்ம எல்லாம் அதிகப்படியான முறையில் கேட்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏராளமான நன்மைகள் ஜும்மாவுடைய நாளில் முதலாவது குளித்து போகக்கூடியவங்களுக்கு ஒரு வருஷம் நன்மை கிடைக்கிது, ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மைகள் கூலி அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அது மாதிரி 1வது வரக்கூடியவங்களுக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, 2வது வரக்கூடியவங்களுக்கு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை, 3வது வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்த நன்மை, அதாவது 4வது வரக்கூடியவங்களுக்கு ஒரு கோழி குர்பான் கொடுத்த நன்மை, 5வது வரக்கூடியவங்களுக்கு ஒரு முட்டையை குர்பான் கொடுத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தே முஹம்மதி அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நாளை எல்லா மக்களும் அதை பார்த்து போராமை அடையக்கூடியவங்களாக இருந்தார். யஹூதி நஸ்ராக்கள்லாம் இந்த ஜும்மாவுடைய நாளை பார்த்து போராமை அடைந்தாங்க. இவ்வளோ ஈமான்தார் முஸ்லீம்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய இந்த ஜும்மா நாளில் சிறப்பு, ஏராளமான சிறப்பு இருக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, போராமை அடைந்தாங்க. அவங்க அனைத்து மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ இன்னும் சிறப்புகள் சொல்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கின்றார்கள், அதாவது பரக்கத்தான ஜும்மா தொழுது முடித்து நம்ம வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அழகான ஒரு தஸ்பீ, சின்ன தஸ்பீ ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, இவ்வளவுதான் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று 100 தடவை சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1.25 லட்சம் நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவதாக ஹதீஸ் கிதாபிலே எழுதி வைத்திருக்கின்றார். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி 1.25 லட்சம் நன்மைகள் கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த ஜும்மா தொழுகை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், தஸ்பீஹை சொல்லி மறந்துடாம சிறிய தஸ்பீ சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை நம்ம சொல்லிட்டே வந்தால் வீடு வரக்கூட 100 தஸ்பீ ஆகிடும். லேசான முறையிலே 1.25 லட்சம் நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். அதே மாதிரி அந்த நாள் நமக்கு பரக்கத்தாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கையே பரக்கத்தாக இருக்கு. ஜும்மா நாளில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு தஸ்பீஹ் அல்லாஹும்ம அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக் வ பிஹாலிக அன் ஹராமிக என்று சொல்லக்கூடிய சின்ன ஒரு தஸ்பீஹ். இது ஒரு 70 தடவை அந்த நாளில் சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்துள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு தருவதாக ஹதீஸ் கிதாபில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது என்ன, அல்லாஹும்ம அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக வ பிஹாலிக அன் ஹராமிக, இவ்வளவுதான் சின்ன தஸ்பீஹ் ஒரு 70 தடவை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜும்மாவுடைய நாளில் நம்ம ஒரு நேரத்தில் நம்ம அந்த தஸ்பீஹை சொல்லுவது அல்லாஹும்ம அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக வ பிஹாலிக அன் ஹராமிக. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நம்முடைய பரக்கத்துக்காக, நம்முடைய வாழ்க்கை பரக்கத்துக்காக ஓதக்கூடிய ஒரு தஸ்பீஹ். அப்புறம் அடுத்து
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய குர்ஆன் ஆயத்துடைய ஜும்மா நாளில் கஹ்ஃப் சூரா, இந்த கஹ்ஃப் சூறாவை நம்ம சுப தொழுகை முடிஞ்ச உடனே ஜும்மாவுக்குள்ள ஒரு தடவை சூரா கஹ்ஃப் ஓதுன்னு சொன்னால் அந்த ஒரு வாரத்துக்கு மத்தியில் இந்த ஜும்மா அடுத்த ஜும்மாவுக்கு மத்தியில் 70,000 மலக்குமார் நமக்கு பாதுகாப்பு தருகின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அவன் என்ன செய்கின்றான், அவன் எடுத்துக்கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையை அவன் பாதுகாப்பு தருகின்றான். 70,000 மலக்குமார்கள் அதன் மூலயமா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அதுமாதிரி சூரா யாசீன ஜும்மாவுடைய 4 அதிகாரம் சூரா யாசீன கஹ்ஃப் ஓதுகின்ற போது சூரா யாசீனை ஒன்று சேர்த்து ஓதணும்னு சொன்னால் நம்முடைய எல்லா துவாவும் அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்பு. இந்த வீடியோ நீளமாக போயிடும், பெரிதாகிவிடும் என்பதற்காக வேண்டி நான் சுருக்கிக் கொள்கிறேன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு 5 விஷயம். அதாவது முதலாவது, காலையில் எழுந்த உடனேயே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி சொல்லக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார், பாவமெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த 3 தடவை ஃபஜ்ருக்கு முன்னாடி சொல்ல வேண்டும். ரெண்டாவது, நம்ம வேகமாக எழுந்து குளித்து ஜும்மா தொழுகைக்காக வேண்டி செல்வது கூடிய அந்த செயலை சரியான முறையிலே நம்ம பள்ளிவாசல் வேகமாக செல்கின்ற பொழுது நம்முடைய ஒரு வருடத்துடைய செய்த நன்மை, ஒரு வருடத்து நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி. இரண்டாவதாக அழகான ஒரு நமக்கு தரக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமல் நமக்கு தரக்கூடிய அமல் ரெண்டாவது. மூணாவதாக வேகமாக பள்ளிக்கு போகக்கூடியவங்களுக்கு பரிசுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கின ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டைன்னு சொல்லி 3வது ஒரு சிறப்பை நமக்கு அல்லாஹ் தருகிறான். 4வதாக ஜும்மா தொழுகை முடிந்த உடனே ஒரு சின்ன சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் ஓதுனா 1.25 லட்சம் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரிசாக தருகிறான். அதே மாதிரி அந்த நாளுடைய வாழ்க்கை பரக்கத்துக்காக வேண்டி நம்முடைய ஒரு சிறப்பான ஒரு திக்ரு, அல்லாஹும்ம அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக பிஹாலிக ஹராமிகன்னு சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் ஒரு 70. அதுக்கப்புறம் கஹ்ஃப், யாசீன், இவ்வளவுதான். அதிகமாக ஸலவாத்துகளை நம்ம ஓதுவது. இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமாரும் நபி மீது ஸலவாத் சொல்லுகிற நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கட்டளையிட்டார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதிகம் ஸலவாத்துகளை சொல்லுவது. அசருக்கு பின்னாடி துவா கபூலாகக்கூடிய நேரம், அந்த துவாவில் இஸ்திக்ஃபார் தௌபாக்களை ஓதி அந்த இடத்துல நம்ம துவா கேட்பது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஜும்மாவுடைய சிறப்பான எல்லா சௌபாக்கியங்களையும் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் நாம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.